கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்துவிட்டோம். நாட்கள் மிக வேகமாய் ஓடிவிட்டது. ஜனவரி ஆரம்பித்ததும் தெரியவில்லை, இப்பொழுது டிசம்பர் முடிய போகிறதும் தெரியவில்லை. மிக வேகமாய் நாட்கள் ஓடுகிறது. நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் நாட்கள் வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். தேவன் இன்னும் பல அற்புதங்களை நமக்காக செய்வார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அருமையான வார்த்தை சொல்வார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஏராளமான அற்புதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் நடந்தது. எகிப்திலே நடந்தது, செங்கடலிலே நடந்தது, வனாந்திரத்திலே நடந்தது. அநேக அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். கன்மலையிலிருந்து தண்ணீர் வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்டது. மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை நடத்தினார். இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அவைகளெல்லாம் உங்கள் கண்கள் பார்த்து கொண்டே வந்தது. பார்த்து கொண்டு வந்த நீங்கள் கர்த்தருக்காக எண்ணத்தை செலுத்தப் போகிறீர்கள். பாருங்கள், 136ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு அருமையான பாடலை பாடுவார். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் உள்ளம் சந்தோஷப்படும். இன்னைக்கு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டா கூட அதுக்கு தேங்க்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படி சொல்லலைன்னா, நான் பாரு இவ்வளோ செஞ்சே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் நன்றி இல்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை அல்லவா? இந்த வருஷத்தை முடிப்பதற்கு தேவன் கொடுத்தது மிகப்பெரிய கிருபை அல்லவா? இந்த நாட்களில் அற்புதமாய் நடத்துகிறார் அல்லவா? இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் கண்கள் அநேக அற்புதங்களை கண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவார், மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு அற்புதங்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நன்றியை எதிர்பார்க்கிறார். இந்த பிள்ளைகள் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்தேன், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் சொல்லாமலே இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நினைக்கக்கூடும். இந்த நாளிலே கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டதல்லவா? எத்தனை வியாதிகளிலிருந்து தூக்கி எடுத்தார், எத்தனை பலவீனங்களிலிருந்து தூக்கி எடுத்தார், போராட்டங்களிலிருந்து தூக்கி எடுத்தார், சஞ்சலங்களிலிருந்து தூக்கி எடுத்தார், வியாதிகளிலிருந்து தூக்கி எடுத்தார். நம் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேருடைய ஜீவன் எடுப்படுகிற போது கிருபையாய் நம்மை காப்பாற்றினாரே. நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயம் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். ஆண்டவர் இன்னும் பலத்த அற்புதங்களை செய்வார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒன்று சேர்ந்து கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, நீர் மகா பெரியவர், அற்புதமானவர். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் வருகிறோம் ராஜா. இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், கர்த்தர் இந்த வருஷத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் செய்த அநேக அற்புதங்களை நாங்கள் கண்ணார கண்டோம். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாட்சி, கிருபை ஆண்டவரே.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எத்தனையோ பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், ஆண்டவரே, தவிப்புகள் மத்தியிலே இருந்த போதெல்லாம் தூக்கி எடுத்து நிலைநிறுத்தினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்து உம்முடைய பிள்ளைகள் துதிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை இன்னும் அற்புதங்களுக்குள் நடத்துங்க ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் கண்ணார கண்டதினாலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.